ஏன்னா இந்த பைபிள் படிக்கிறது தான் ஜீவன் சொல்லும் போது இயேசு சொன்னாரு, அது இல்ல ஜீவன், என்னை அறிந்து கொள்கிறது ஜீவன். வேதத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு, இயேசுவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு. இந்த பாவத்திலிருந்து மனுஷனை மீட்க தான் இயேசு வந்தார் நம்ம நினைக்கிறோம். தமிழ்நாட்டுல ஹாட்டா ஓடிடுற டாபிக் வந்து சினிமா பாடல் பாடிட்டாங்க ஸ்டேஜ்ல அப்படிங்கறதான் இப்போ ஹாட்டா ஓடிட்டு இருக்குது. அங்கிட்டும் இங்கிட்டும் வாழ் வீச்சு நடந்துட்டு இருக்குது. அதனால அது பாடலாமா பாடக்கூடாதா அப்படின்றது வந்து ஒரு பெரிய விவாதமாக போயிட்டு இருக்குது. 7 ஸ்வரங்கள்ல தான் பாடல் பாட முடியுன்ற காரணத்தால சினிமா பாட்டுல இருந்து கர்த்தர் பேசுவாரா அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னால வந்து இந்த ராகங்கள் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா, ஆங்கில பாடல்கள் நிறைய ஃபோக் மியூசிக் சாராய கடையில கூத்தாடுறதுக்காக போடப்பட்ட ராகத்தை எடுத்து 18வது செஞ்சுரியில ஏராளமான பாடல்கள் அப்படிதான் அந்த ராகத்துல தான் எடுத்து பாடப்பட்டது. ஸோ இப்போ சினிமா பாடலை பயன்படுத்துறவங்க கொஞ்சம் கவனமாக தமிழ் பாடல்கள்ல இருந்து இந்த ராகத்தை எடுக்காம ஒரு பிரான்ஸ் பாட்டு சினிமா பாட்டுல இருந்தோ ஒரு ஜெர்மனி சினிமா பாட்டுல இருந்தோ எடுத்தாங்கன்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்கிறவர்களுக்கு அது சினிமா பாட்டுன்னு தெரியாத காரணத்தினால அது ஆவிக்குரிய பாடலாக கன்சிடர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தமிழ் பாட்டா இருக்கிறதுனாலையும் இதை கண்டம் பண்றவங்களும் அந்த பாட்டை ஏற்கனவே கேட்டிருக்கிற காரணத்தினாலையும் அவங்களும் அந்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க. அதனால அது அவங்களுக்கு சினிமா பாட்டுன்னு தெரிஞ்சு கண்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணி பேசுற இந்த சினிமா பாட்டு பாடிட்டார் அப்படிங்கிறத கண்டம் பண்ணி ஒருத்தர் பேசுறாரு. அவரு பேசும்போது சொல்றாரு, நாங்க எப்படி இனிமே எங்க பிள்ளைங்களுக்கு சினிமா பாட்டா கேளு, 24 மணி நேரமும் சினிமா பாட்டு கேளு, அதன் நிமித்தமாக கர்த்தர் அவங்களோட பேசுவார்னு ஒருத்தர் சொல்றாருன்னு சொல்ல முடியுமா அப்படி கேட்கிறாரு. நான் சொல்றது நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னா, எல்லாத்துலயும் கர்த்தரால பேச முடியும்ன்றதான் சொல்லி கொடுக்கணும். நீ பைபிள் படிச்சாதான் கர்த்தர் அவங்களோட பேசுவாருன்றதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்குது. பிள்ளைங்க பைபிள் படிக்க மாட்டேங்குது. சோ கர்த்தரால நம்ம பிள்ளைங்கள்ட்ட பேசவே முடியல, நம்மகிட்டே பேச முடியல. ஏன்னா நமக்கு பைபிள் படிக்க டைம் இல்லை. ரிலாக்ஸேஷனுக்காக 8:30 மணிக்கு மேல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் டிவி பார்த்துட்டு படுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க தவிர ரிலாக்ஸேஷனுக்காக பைபிள் படிச்சுட்டு படுப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது ரிலாக்ஸேஷன் சொல்லக்கூடாது, அது புனிதத்துல வந்துட்டதுனால அதை படிக்கும்போது ரிலாக்ஸ் ஆக முடியாது. அது படிக்கும்போது ரொம்ப பக்தியா படிக்க வேண்டிய காரணம் இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு டைம்லாம் தேவைப்படுது. ஸோ வந்து பைபிள் படிக்கிறதே கிடையாது நிறைய பேர். அப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னன்னா, எதிலிருந்தும் கர்த்தர் அவங்களோட பேசுவார், யார் மூலமாவும் கர்த்தர் அவங்கள்ட்ட இருந்து பேசுவார். நீங்க வாசிக்கிற நீங்க பார்க்கிற எந்த கதையில இருந்தும் தேவன் உங்களோட கூட பேச முடியும். தேவனுடைய கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா